ஒரு நாட்டில் துறவி ஒருவர் இருந்தார். அவர் தன்னிடம் எப்போதும் முகம் பார்க்கும் ஒரு கண்ணாடியை வைத்திருப்பார். எங்கு சென்றாலும் அதை மட்டும் தன்னுடன் கொண்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அது மட்டுமின்றி எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அந்த கண்ணாடியை எடுத்து தன் முகத்தை பார்த்து கொள்வார். இதையெல்லாம் கூடவே இருந்து கவனிக்கும் சீடர்களுக்கு துறவியின் இந்த செயல் மட்டும் அதிக வியப்பை தந்தது. இவர் எல்லா ஆசைகளும் துறந்தவர் ஆயிற்றே, பிறகு எதற்காக இப்படி அடிக்கடி தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொள்கிறார் என்ற குழப்பம் அவர்களின் மனதிற்குள் உண்டானது. ஆனால் துறவியிடம் இதை பற்றி கேட்பதற்கு எவரும் முன்வரவில்லை. துறவிக்கு தெரியாமல் தங்களுக்குள் அது பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டார்கள். இந்த செயலுக்கான காரணம் புரியாமல் ஒரு கட்டத்தில் தங்கள் குருவை கோமாளியை போல் சீடர்கள் பார்க்க தொடங்கினர். மேலும் நம் குருநாதருக்கு தான் தான் அழகில் சிறந்தவன் என்ற நினைப்பு. அதனால்தான் அடிக்கடி கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் என்று கொஞ்சம் திமிர் பிடித்த சீடர்கள் பேசிக்கொண்டனர். சில நேரங்களில் அவர்கள் அப்படி பேசியது துறவியின் காதுகளில் விழுந்தது. ஆனாலும் அவர்களுக்கு காரணத்தை கூறவோ இல்லை அவர்களை தண்டிக்கவோ செய்யாமல் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் எப்போதும் போலவே இருந்தார். இப்படியே காலங்கள் ஓட இந்த துறவியை பற்றி அரசல் புரசலாக கேள்விப்பட்ட அரசன் அந்த துறவியை சந்திக்க விரும்பினான். மன்னர் தன்னை சந்திக்க வருகிறார் என்று தெரிந்து மன்னர் வந்ததும் பணிவுடன் ஆசிரமத்திற்குள் அழைத்து சென்ற துறவி மன்னருக்கு தகுந்த மரியாதையை தந்து கௌரவப்படுத்தினார். அப்போது துறவியிடம் மன்னர் தன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, மக்கள் மத்தியில் கல்வி அறிவு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் எதையெதையோ பேசிக் கொண்டிருக்க துறவியோ அடிக்கடி கண்ணாடியில் தன் முகத்தை பார்ப்பதிலே கவனமாக இருந்தார். நாம் எவ்வளவு முக்கியமான விஷயங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கண்ணாடியை பார்ப்பதிலே ஆர்வமாக இருக்கிறாரே என்று மன்னனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சுவாமி, நீங்கள் எல்லாவற்றையும் துறந்தவர், ஆனால் இப்படி அடிக்கடி கண்ணாடியில் முகம் பார்க்கும் ஆசையை மட்டும் உங்களால் விட முடியவில்லையா என்று துறவியிடம் மன்னன் கேட்டான். அப்போது துறவி சத்தமாக சிரித்தார். இதே சந்தேகம் என் சீடர்கள் பலருக்கு இருக்கிறது, அவர்கள் யாரும் கேட்கவில்லை, நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்றவர் தன் கண்ணாடியை பார்ப்பதற்கான காரணத்தை மன்னனிடம் சொன்னார். எனக்கு ஏதாவது பெருமை கிடைத்தால் அதற்கு காரணம் யார் என்று தெரிந்து கொள்ள இந்த கண்ணாடியை பார்ப்பேன். அதில் என் உருவம் தெரியும். எனக்கு பெருமை கிடைக்க நானே முதல் காரணம் என்பதை உணர்ந்து கொள்வேன். இந்த பெருமையை மண்டைக்குள் ஏற்றி தலைகணத்துடன் நடந்து கொண்டால் அதனால் யாருக்கு ஆபத்து என்ற கேள்வியுடன் கண்ணாடியை பார்ப்பேன். அப்போதும் என்னுடைய முகம்தான் தெரியும். இந்த உண்மையை புரிந்து கொண்டு என்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவேன். கூடவே எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பிரச்சனைக்கு யார் காரணம் என்று தெரிந்து கொள்ள கண்ணாடியை பார்ப்பேன். அங்கே அந்த கண்ணாடியில் என் உருவம் தோன்றும். எனவே என் பிரச்சனைக்கு நானே முதல் காரணம் என்று புரிந்து கொள்வேன். சரி, பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டாமா? அதற்கு பொருத்தமான நபர் யார் என்று தேடுவதற்காக மறுபடியும் கண்ணாடியை பார்ப்பேன். அங்கே மீண்டும் நான் தான் தெரிவேன். எனவே என் பிரச்சனையை யாரோ வந்து தீர்ப்பார்கள் என்று காத்திருக்காமல் நானேதான் என் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று புரிந்து கொள்வேன். எப்போதும் இந்த கண்ணாடி என்னிடம் இருப்பதால் எனக்கு நேரும் நன்மைக்கும் தீமைக்கும் யார் காரணம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. என் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் யார் காரணமாக இருக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது என்றார் அந்த துறவி. துறவி எதற்காக அடிக்கடி கண்ணாடியை பார்க்கிறார் என்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்ட அரசன் துறவியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு புறப்பட்டார். இங்கு உங்களின் வளர்ச்சிக்கும் உங்களின் வீழ்ச்சிக்கும் நீங்கள்தான் முதல் காரணமாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் மனதார புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் மட்டுமே நிம்மதியான வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும். வாழ்க்கை நீங்கள் நினைப்பது போல மிக கடினமானது அல்ல, அது மிகவும் எளிமையானது. அதை கடினமாக்குவதும் அல்லது அதை எளிமையாக கையாளுவதும் உங்கள் கையில்தான் உள்ளது என்று துறவி கூற வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்ட சீடர்கள் அமைதியாக நின்றிருந்தனர்.